ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம். எக்ஸாம்ஸில் ஸ்கீம்ஸ் டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இன்றைக்கி மோஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம் எய்ம் டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமக்ரா சிக்ஷா அபியான் தான் இதோடைய ஆன்சர். இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ப்ரீ ஸ்கூல்ல இருந்து சீனியர் செகண்டரி வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பெரிய எஜுகேஷன் ஸ்கீம்னே சொல்லலாம். இந்த ஸ்கீமுடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருப்பேன். சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு சொல்லியிருப்பேன். அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம பாலிசிய அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம் இஸ் டெடிகேட்டட் டூ த வெல்ஃபேர் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன். திருநங்கை நலனுக்காக ஒரு ஸ்கீம்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஸ்மைல் ஸ்கீம். இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன், அதாவது திருநங்கைக்கும் மற்றும் பிச்சை எடுப்பவர்களுக்கும் உடைய ஒரு முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம் இது. இதில என்னென்னலாம் முக்கியமா இருக்கும், அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் கிடைக்குங்க. முக்கியமா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், குறிப்பா அவங்களுடைய ஜெண்டர் அஃபர்மேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து குடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா? திருநங்கைகள். அவங்களுக்கு வந்து சமூகத்தில நெறைய இடத்துல டிஸ்கிரிமினேஷன்ஸ், பாகுபாடு மற்றும் சேலஞ்சஸ், சவால்கள் வந்து நெறையவே இருக்கு. இன்னி வரைக்கும் கூட. இந்த ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டியான லைஃப், மரியாதையான வாழ்க்கைய வாழ்றதுக்கு, சமூகத்தில ஒரு அங்கீகாரத்த குடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் அழகா இருக்கு பாருங்க. ஸ்மைல் ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விச் ஸ்கீம் எய்ம் டூ ட்ரைன் ரூரல் யூத் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இந்த ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது கிராமப்புற வளர்ச்சி அமைப்பு அமைப்பு இருக்கு இல்லையா? அமைச்சகம் கீழ வரக்கூடிய ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதோட எய்ம் என்ன அப்படின்னா, கிராமப்புற இளைஞர்களுக்கு புவர் ஃபேமிலீஸ்ல இருந்து வருவாங்க இல்லையா சில பேர், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரெய்னிங் குடுத்து, ஜாப் ஓரியன்டட் ட்ரெய்னிங் குடுத்து, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்க? இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, வறுமை ஒழிப்பு தான். பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ வந்து கம்மி பண்றதுக்கு தான் இது மாரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம்ஸ் சப்போர்ட் இன்னோவேஷன்ஸ் அமாங் த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடல் டிங்கரிங் லேப் தான். ஸோ, அடல் டிங்கரிங் லேப் தான் இதோடைய ஆன்சர். இதோடைய மெயின் என்ன? எதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்டின்னா, இது வந்து நிதி ஆயோக் கீழ வர ஒரு அட்டல் இன்னோவேஷன்ஸ் மிஷன்ஸ் உடைய ஒரு பகுதி தாங்க இது. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து ஒரு புதுமையான இன்னோவேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி மற்றும் சயன்டிஃபிக் டெம்பர், அதாவது அறிவியல் மனப்பான்மைய வளர்க்கறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம்ஸ் என்ஷூர் பைப்டு வாட்டர் கனெக்ஷன்ஸ் டூ ஆல் ஹவுஸ்ஹோல்டு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர். ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னா, ஹர்கார் ஜல். அதாவது ஹர்கார் ஜல், ஜல் ஜீவன் மிஷன்ஸ் தான் இதோடைய ஆன்சர். ஸோ எல்லா வீட்டுக்கும் பைப்லைன் வாட்டர வந்து கனெக்ஷன் பண்ணி குடுக்கறது தான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழ வரக்கூடிய ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ங்க. ஏன் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்டின்னா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சுத்தமான குடிநீர் எல்லாருக்குமே கிடைக்கணும். அது மாரி யாருக்கும் கிடைக்காம பொதுவா நார்மலா எங்க இருந்தோ வர தண்ணீஸ்லாம் நம்ப இன்டேக் பண்ணோம் அப்டின்னா, வாட்டர் பவுர்ன் டிசீஸ், நீர் மூலமா பரவக்கூடிய நோய்கள் எல்லாருக்குமே பரவும். அத தடுக்கிறதுக்கு தான் இது மாரியான ஸ்கீம்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஸ்கீம் ப்ரோமோட் சோலார் இரிகேஷன்ஸ் பம்ப்ஸ் டூ ஃபார்மர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் உரஜ் சுரக்ஷா உதன் மகாபியன் இதோடைய ஆன்சர். இது ஸ்கீம்ஸோடைய ஆன்சர். இதோடைய மெயின் ஃபோக்கஸ் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு சூரிய சக்தி யூஸ் பண்ற அவங்களோட இரிகேஷன்ஸ் நீட் இருக்கும்ல, பாசன மேம்பாட்டுகளுக்கு வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்மென்ட் பண்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோமோட் சோலார் இரிகேஷன்ஸ் பம்ப்ஸ் டூ ஃபார்மர். விச் ஸ்கீம் ப்ரோமோட் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பிஎம் சுரக்ஷா பீம் யோஜனா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் டு ஒர்க்கர்ஸ் இன் அன்ஆர்கனைசேஷன் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா தான் இதோடைய ஆன்சர். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது பேங்க் ஹோல்டர்ஸ்க்கு லைஃப் கவர் பண்ண ஒரு லைஃப் சேவிங்ஸ் மாரி ஒரு உயிர் காப்பீட்டு திட்டம் தான் குடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ஸ்ல. நெக்ஸ்ட், விச் ஸ்கீம் இன்டகிரேட்ஸ் வேரியஸ் அர்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அர்பன் டிரான்ஸ்போர்ட் ஸ்கீம்ஸ்ல ஸ்மார்ட் சிட்டி ஃப்ரேம் ஒர்க் தான் இதோடைய ஆன்சர். ஸோ ஸ்மார்ட் சிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல
என்னென்ன முக்கியமான எய்ம் அப்படின்னா, சிட்டீஸ்ல இருக்க நெறைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும். பஸ், மெட்ரோ, ஆட்டோ, சைக்கிள் எக்ஸெட்ரா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒருங்கிணைக்க அந்த இன்டகிரேஷன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் சப்போர்ட் த டெவலப்மென்ட் ஆஃப் ப்ளூ எக்கனாமி அண்ட் மெரைன் ஃபிஷரீஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னது? ப்ளூ ரெவல்யூஷன் ஸ்கீம் தான் இதோடைய ஆன்சர். நீல புரட்சி. நீல புரட்சி திட்டத்தில முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால மீன் வளர்ப்பு துறைய வந்து டெவலப் பண்றது தான் இதோடைய மெயின் ஃபோக்கஸே. ஸோ இது முக்கியமான ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் என்ஷூர் த வாட்டர் சப்ளை டூ எவரி ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஜல் ஜீவன் மிஷன்ஸ். ஹர் கார் ஜலும் ஆன்சர் தான். ஜல் ஜீவன் மிஷன்ஸ் 2மே கரெக்ட்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் சப்போர்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு கேட்குறாங்க. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன்ஸ் தான் இதோடைய ஆன்சர். ஏன் இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க? இதோடைய மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இந்தியால இருக்க எல்லா அக்ரிகல்ச்சர் செக்டார் வேளாண்மை துறையில மாடர்னைஸ் பண்ணி, ஒரு கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ் ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜிய கொண்டு வரது தான். அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி விவசாயத்துக்கு இன்னும் எஃபிஷியன்ட்டான ப்ராடக்ட்ட மாத்துறதுக்கு தான் இந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் சப்போர்ட் அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் த்ரூ டெவலப்மென்ட் பிளான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம் சிவநிதி ஸ்கீம்ஸ் தான் இதோடைய ஆன்சர். பிஎம் சிவநிதி ஸ்கீம்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். அதாவது அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நகர்ப்புற தெரு வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து குடுத்து, அவங்க பிசினஸ மறுபடியும் தொடங்க ஆரம்பிப்பாங்க. இதோடைய லோன் அமௌண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 10,000 ரூ. 10,000 அமௌண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய டைம்லைன் ரீப்ளேஸ்மென்ட் என்னன்னா, டைம்லி ரீப்ளேஸ்மென்ட் இதுக்கு மேல எனக்கு லோன் வேணும், ஹையர் லோன் வேணும்னா 20,000லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ பிஎம் சிவநிதிய பத்தி நல்லா படிங்க. அதோடைய லோன் அமௌண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன்ஸ் இன் டெக்ஸ்டைல் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமர்த் ஸ்கீம். அதாவது டெக்ஸ்டைல் செக்டார்லாம் இருக்கும்ல, நெசவு துறையில வந்து நெறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் கத்துக் குடுத்து, திறன் வந்து மேம்படுத்தி, அவங்களுடைய வேலைவாய்ப்ப உருவாக்குறது தான் இந்த ஸ்கீமோடைய மெயின் ஃபோக்கஸா இருந்திருக்கு. விச் ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் ப்ரோமோட்டிங் ட்ரைபல் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிக்கும் திட்டம் தான் இது. ஏகல்வியா மாடர்ன் ரெசிடென்சி ஸ்கூல் தான் இதோடைய இந்த ஸ்கீம்ஸோடைய ஆன்சர். இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபல் ஸ்டூடண்ட்ஸ் பழங்குடி மாணவர்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு ரெசிடென்சி ஸ்கூல். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழ வர ஒரு முக்கியமான ஸ்கீம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைபல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் தரமான கல்வி குடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் ப்ரோமோட் விச் ஸ்கீம் ப்ரோமோட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் அமாங் த பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஏன் இந்த ஸ்கீம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருக்கிறவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவோ, இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணவோ அரசு நிதி உதவி ஃபண்ட் குடுத்து யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் சப்போர்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தீக்ஷா பேர் நல்லா இருக்கு பாருங்க. தீக்ஷா ஸ்கீம். தீக்ஷா ஸ்கீம்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. டீச்சர்ஸ்க்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டிஜிட்டல் கன்டென்ட்ட லேர்னிங் ரிசோர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இது எஜுகேஷன்லயும் சரி, டிஜிட்டலா கொண்டு வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? விச் ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் ப்ரோமோட்டிங் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் இன் த எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஸ்கீம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. அதாவது ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் அவங்க அந்த மாரியான பெண்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். அவங்க வந்து இன்னும் ஒரு ஆண்டர்பிரினரா ஆக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? விச் ஸ்கீம் ப்ரோமோட் டிஜிட்டல் பேமெண்ட் த்ரூ த கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கி கராக் யோஜனா தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஃபோன்பே, ஜிபேலாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில ஒரு ஷாப்ல போயிட்டு ஒரு ரூ. 100 ஜிபே பண்றீங்க அப்படின்னா, லக்கி கரா யோஜனா மூலியமா தான் உங்களுக்கு அந்த ₹10 கேஷ்பேக் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லக்கி ட்ரா மாரி ஒரு பிரைஸும் கிடைக்கும். இந்த ஸ்கீம்ஸ் உடைய ஐடியா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல இது எப்படிலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா மட்டும் இல்லாம, நம்ம நாலேட்ஜ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் லான்ச்டு டு டெவலப் த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்மார்ட் சிட்டி மிஷன். இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் நகரங்கள்ல ரொம்ப ஸ்மார்ட்டா மாத்துற திட்டம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் தண்ணி, கரண்ட்டு, வைஃபை வசதி, ஸ்மார்ட் எந்த டிராஃபிக்கும் இல்லாம, ஸ்மார்ட் டிராஃபிக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே மாடர்னா இருக்கு அப்படின்னா, நம்ம ஊரையும் ஒரு குட்டி சிங்கப்பூரா மாத்துற மாரி தான் இந்த ஸ்கீம்ஸ கொண்டு வந்திருக்காங்க.
ஸ்மால் சிட்டி மிஷன். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் சப்போர்ட் இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் இன் அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஐபிடிஎஸ், இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். நகரங்களில் வந்து கரெக்டான கரண்ட் சப்ளை, அதாவது நம்ம வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போகாத, வோல்டேஜ் வந்து அதிகமாகாத, எல்லா இடத்துலையும் நல்ல குவாலிட்டியான கரண்ட் கிடைக்கணும் தான் இந்த நகரங்கள் என்ன சொல்றது, இந்த இன்டகிரேஷன்ஸ் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஸ்காலர்ஷிப் டு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஸ்கீமோடைய ஆன்சர் பாருங்க, ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை திட்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ்லாம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன், சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு பண உதவி, அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ரீ மெட்ரிக், அதாவது 10வதுல இருந்து போஸ்ட் மெட்ரிக், அதாவது 10த்துக்கும் மேலே படிக்கிறவங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ கோச்சிங்ஸ் டு மைனாரிட்டி அண்ட் இவிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. சிறுபான்மை மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கும் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ நயா சவீரா ஸ்கீம்ஸ் தான் இதோடைய ஆன்சர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கோம் நீட்டு, ஜேஇ, யூபிஎஸ்சி மாதிரியான எல்லாம் இலவசமாக என்ன சொல்ற ஃப்ரீயாகவே கோச்சிங் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 2500 ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். இது அவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸை தான் கொண்டு வந்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் சப்போர்ட் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் அண்ட் டீச் ஸ்டார்ட் அப், சாரி டெக் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஸ்டார்ட் அப் ஹப். இந்தியா டிஜிட்டல் ஸ்டார்ட் அப் ஹப்னா ஒன்றுமே இல்லை, புதுசாக டெக்னாலஜி, அதாவது நியூ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கமே, கவர்மெண்ட்டே எல்லா விதமான சப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நியூ ஐடியாஸாக இருக்கட்டும், ஒரு புது ஐடியா டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபண்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே புது புதுசாக ஐடியாஸ் இருக்கும்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய மாணவர்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெக் ஸ்டார்ட் அப்பை ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ப்ரொவைட் ஹவுசிங் டு அர்பன் புவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும், பிஎம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அர்பன் யோஜனா. ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் தான் கேட்குறாங்க, நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை மாணவர்களுக்கு வந்து அரசாங்கமே வீடு கட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு பணமும் கொடுப்பாங்க. வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இது ஒரு கனவு திட்டம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் அர்பன் யோஜனா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Which scheme ensure nutritional support for pregnant and lactating women's அப்படின்னு கேட்குறாங்க. pregnant and lactating women'sக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு வழங்கும் திட்டம் தான் இது, பிரதான் மந்திரி யோஜனா. இந்த யோஜனா பத்தி பார்க்கலாம். பிரதான் மந்திரி மத்ரித்வா வந்தனா யோஜனா தான் இதோடைய ஆன்சர். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் அம்மா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவி கொடுத்து அவங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் ஸ்கீம் எய்ம் டு டபுள் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபுள் ஃபார்மிங் இன்கம்ஸ் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா தான் இதோடைய ஆன்சர். விவசாயிகளுடைய வருமானத்தை 2025க்குள்ள 2 மடங்கு ஆக்குறது தான் இந்த திட்டத்தோடைய எய்ம். அதாவது நல்ல விதைகள், நிறைய தண்ணீர் வசதி, அவங்க வந்து பயிர் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் நல்ல விலை கிடைக்கணும். இது எல்லாமே விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் மேம்படுத்தி உயர்த்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த யோஜனாவை. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் லான்ச்டு டு ப்ரோமோட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இனிஷியேட்டிவ். இதோட ஆன்சர் ஓடிஓபி. அது என்ன ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும். அது ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இருக்கலாம், கைவினை, அதாவது கையில் செய்யக்கூடிய பொருட்களாகவும் இருக்கலாம். அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஹைலைட்ஸ் பண்ணி அது உலக அளவில் கொண்டு போகிறது தான் இந்த திட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, சேலம்னா மாம்பழம் தெரியும், காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்வீங்க, திருநெல்வேலினா அல்வான்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது அந்த மாவட்டத்துடைய ஐடென்டிட்டியை கொடுத்து அவங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், வருமானத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ஒன் ப்ராடக்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் லான்ச்டு டு இம்ப்ரூவ் இரிகேஷன்ஸ் அண்ட் வாட்டர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாசன வசதி மற்றும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் திட்டம் இது. இதோடைய ஆன்சர் என்னன்னா பிஎம் கிருஷி சிஞ்சய் யோஜனா. அப்படின்னா என்ன அப்படின்னா, விவசாய நிலங்கள் இருக்கு இல்லையா? விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வசதிய அதிகப்படுத்தி, இருக்கிற தண்ணீர வீணாக்காம கரெக்ட்டா யூஸ் பண்றது தான் இந்த திட்டம். லிட்டில் டிராப் மோர் கிராப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி தான். ஒரு சொட்டு தண்ணியும் வீணாக்காம விவசாயம் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம். கிருஷி சிஞ்சய் யோஜனா 2020. விச் ஸ்கீம் ஹெல்ப்ஸ் இந்தியன் யூத் கெயின் எக்ஸ்ப்ளோர் டூ ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து ஸ்டடி இன் இந்தியா. இந்த ஸ்கீம்ஸ்ல என்ன பெனிஃபிட் ஸ்டடி இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவுல வந்து படிக்கிறது வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல. இது மூலியமா இந்தியாவோட யூனிவர்சிட்டியோட தரம் உலக அளவுல உயரும். வெளிநாட்டு மாணவர்கள் நம்ம கல்ச்சர்ஸ பத்தியும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இதுல கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். விச் ஸ்கீம் ஹெல்ப்ஸ் இந்தியன் யூத் கெயின் எக்ஸ்ப்ளோர் டூ ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்டடி இன் அப்ராட். ஸோ இதோடைய ஆன்சர் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ஆஃபர்ஸ் கிரெடிட் சப்போர்ட் டூ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். முன்னையே ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். பிஎம் சிவநிதி ஸ்கீம் தான். விச் ஸ்கீம் ஃபோக்கஸ் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் இன் ரூரல் ஏரியா அப்படின்னா ஜல் சக்தி அபியான். விச் ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுபான்மை மக்களின் திறனை மேம்படுத்துறதுக்கான திட்டம் இது. நை மன்சில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதியிலே ஸ்கூல் படிக்காமல் விட்டுருவாங்க இல்லையா? ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்கில் ட்ரைனிங்கு, எலக்ட்ரிக்கல், அப்புறம் டெய்லரிங் இது மாதிரியான ஸ்கில்ஸை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்னுமே மேம்படுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் சப்போர்ட் டிஜிட்டல் எஜுகேஷன்ஸ் இன் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி இ வித்யா ப்ரோக்ராம் தான் இதோடைய ஆன்சர். பிரதான் மந்திரி இ வித்யா ப்ரோக்ராம்னா ஸ்கூல்ல டிஜிட்டல் எஜுகேஷன்ஸ் கொண்டு வர திட்டம் தான். டிவி சேனல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், டிஜிட்டல் கண்டென்ட்டை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கணும்னு தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல நம்ம ஸ்கூல் போக முடியாதப்போ இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இந்த ஸ்கீம் மூலியமா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் எய்ம் டு எம்பவர் ரூரல் யூத் த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க ரீசெட் தான். அதாவது ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். கிராமப்புற இளைஞர்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒரு ட்ரைனிங் தான் இது. ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இது. தையல் மிஷின்ஸ், அப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸ், விவசாயம் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸை வந்து கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பிளேசஸ். ஓகே விச் ஸ்கீம் எய்ம் டு ரிவ்யூ ட்ரெடிஷனல் ஆர்ட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹனார் ஹட். இந்த அனார் ஹட் நம்ம நாட்டில் இருக்கிற பாரம்பரிய கலை கைவினை பொருட்களை ஹேண்ட் கிராஃப்ட் செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ப்ரொவைட் பென்ஷன்ஸ் கவரேஜ் டு ஷாப் கீப்பர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன். என்பிஎஸ் ஃபார் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ஸ். அதாவது சின்ன சின்ன கடைக்காரர்கள், சுய தொழில் பண்றவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வயசான காலத்துல மாசம் மாசம் பணம் கொடுக்குற ஒரு பென்ஷன் ஸ்கீம்ஸ் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் எய்ம்ஸ் டு டபுள் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா. அதாவது மீன் பிடிக்கிறவங்களுக்கு மற்றும் மீன் வளர்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே வருமானம் வந்து 2 மடங்கா ஆக்குறது தான் இதோடைய திட்டம். ஓகே எய்ம் எல்லாமே. விச் ஸ்கீம் ப்ரமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. அதாவது இயற்கை முறையில் விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் எய்ம்ஸ் டு மாடர்னைஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஸ்கீம் ஆன்சர் என்னன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். விவசாயிகளுக்காக வசதி, அதாவது மாடர்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் பணம் கொடுக்குற ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் ப்ரோமோட்ஸ் சோலார் எனர்ஜி யூஸ் அமங் த ஃபார்மர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகளுடைய சூரிய சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎம் குசம் யோஜனா. அதாவது விவசாயியோடைய சூரிய சக்தி யூஸ் பண்றது, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ற திட்டம் தான் இது. அவங்க நிலத்துல வந்து ஒரு சோலார் பேனலை போட்டு அதுல இருக்க கரண்ட்டை எடுத்து இரிகேஷன்ஸ் பம்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது அவங்களுடைய கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணும், தண்ணீர் ஈஸியாக கிடைக்கும், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபார்மிங்ஸை வந்து என்ன பண்ணுறது டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான திட்டம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ஆஃபர் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் டு த புவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இது ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் தான் இது. ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா.
ஸோ என்ன சொல்றது? ஏழை மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இலவசமான அரிசி, கோதுமை மாதிரியான உணவு தானியங்கள் வந்து அரசாங்கம் கொடுக்கும் திட்டம், ஸ்கீம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் இஸ் லான்ச்டு ஃபார் இம்ப்ரூவிங் எம்எஸ்எம்இ காம்பிடேட்டிவ்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் திறனை மேம்படுத்தும் திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ரேம்ப் தான். ரைசிங் அண்ட் அக்ஸலரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. எம்எஸ்எம்இ அதாவது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்இ பிசினஸ இன்னும் பெட்டரா பண்ண ஹெல்ப் பண்ற திட்டம். அவங்களுடைய புது டெக்னாலஜி, ட்ரெய்னிங், மார்க்கெட் ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கணும். அதனால அவங்க பிசினஸும் வளரும், நெறைய பேருக்கு வேலையும் கிடைக்கணுன்ட்டு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம வந்து ஆக்சுவலி கொண்டு வந்திருக்காங்க. இந்த அதாவது நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு என்னது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் எம்எஸ்எம்இ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் எ லோன் டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப் டு 10,000 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தெரு வியாபாரிகளுக்கு 10,000 வரை கடன் வழங்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 5த் கொஸ்டின்ஸோ என்னவோ சம்திங் பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் இஸ் பிஎம் சிவநிதி ஸ்கீம்ஸ் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் ஃபோகஸ்ட் ஆன் கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உஜ்வாலா 2.0 தான் இதோடைய ஆன்சர். உஜ்வாலா 2.0னா ஒண்ணுமே இல்ல. இலவச கேஸ் கனெக்ஷன்ஸ், எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது குடுக்குற திட்டம் தான் இது. இது விறகடுப்பு இல்லாம யூஸ் பண்றத குறைச்சு, புகையால வர நோய்கள தடுத்து கிளீனா சமைக்கணும். சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் லான்ச்டு டு இம்ப்ரூவ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இன் ரூரல் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பாரத் நெட் ப்ராஜெக்ட் தான் இதோட ஆன்சர். பாரத் நெட் ப்ராஜெக்ட்ல என்னென்ன யூஸ்ஃபுல்ஸ் இருக்கு அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இருக்க எல்லா பஞ்சாயத்துலயும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது. இது மூலியமா கிராம மக்களுக்கு வந்து ஆன்லைன் எஜுகேஷன் சாரிங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் குடுக்குற ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது. இது மூலியமா கிராமத்துல இருக்க மக்கள் ஆன்லைன் எஜுகேஷன்ஸ், டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கீமால, பாரத் நெட் ப்ராஜெக்ட்டால. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் அண்ட் அஷ்யூர்ட் மந்த்லி பென்ஷன்ஸ் தௌசண்ட்ஸ் டு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடல் பென்ஷன் யோஜனா. வயதானவர்களுக்கு மாசம் மாசம் ரூ. 1000 வந்து ஃபிக்ஸ்டு பென்ஷன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்ற ஒரு ஸ்கீம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் விச் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பேசிக் ஹெல்த் சர்வீஸ் இன் ரூரல் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ். கிராமங்கள்ல இருக்க மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கிடைக்கக்கூடிய திட்டம் தான் இது. நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ். ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்க இல்லையா? பிரைமரி ஹெல்த் சென்டர் மூலியமா பேசிக்கான மெடிக்கல் செக்கப், தடுப்பூசி, அப்புறம் பிரெக்னென்ட்டா இருப்பாங்கல்ல கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உதவி கிடைக்கணுன்றது தான் இந்த ஸ்கீம். கிராமப்புற மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்குற திட்டம் தான் இது நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ். விச் ஸ்கீம் ஆஃபர் எ பென்ஷன்ஸ் ஆஃப் 3,000 per month to unorganized sector work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரதான் மந்திரி ஷராம் யோகி மன்தான் யோஜனா. இது எதுக்கு அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் ஒர்க்கர் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர், ஆட்டோ டிரைவர் இவங்க எல்லாமே வயசான காலத்துல மாசம் ஒரு 3,000 வரைக்கும் பென்ஷன்ஸ் கிடைக்கும் திட்டம் தான் இது. இது அவங்க சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டினா போதும். அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்ப ஒரு சேஃபா ஒரு பாதுகாப்பான ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் விச் சென்டர் ஸ்கீம் இஸ் டிசைன் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகிழா சக்தி கேந்திரா யோஜனா. பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரா ஸ்கீம்ஸ் தான் இதோட ஆன்சர். மகிழ் சக்தி கேந்திரா ஸ்கீம்ஸ்லாம் பெண்களுக்கு என்ன சப்போர்ட்டிவா என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் எல்லா வகையிலும் அதிகாரம் கொடுக்குற ஒரு திட்டம் தான். கல்வி, வேலைவாய்ப்பு, ஹெல்த், உடல்நலன், பாதுகாப்பு எல்லா விஷயங்கள்லயும் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் தான் இது. விச் ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் கேர்ள் சைல்ட் எஜுகேஷன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண் குழந்தைங்களுக்கு கல்வி மற்றும் நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் ஹெல்ப்ஸ் ரூரல் புவர் டு செட் அப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராமப்புற ஏழைகளுக்கு சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க உதவும் திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் தீன் தயாள் அந்தோயதயா யோஜனா. Under which schemes are LED bulb distributed at a subsidized rates அப்படின்னு கேட்டிருக்காங்க. உஜாலா ஸ்கீம். மலிவான விலையில் எல்இடி பல்புகள் வழங்கப்படும் திட்டம் எது அப்படின்னா உஜாலா ஸ்கீம்ஸ் தான். இந்த உஜாலா ஸ்கீம்ஸ் வந்து மக்கள் வந்து கம்மியான விலையில சப்சைஸ்டு ரேட்ஸ் அதாவது எல்இடி பல்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது கொடுக்குற திட்டம் தான். எல்இடி பல்ப் வந்து கரண்ட் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கரண்ட் பில்லும் கம்மியாகும். ஸோ இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, உங்க பாக்கெட்ல இருக்க அமௌண்ட்டுக்கும் நல்லது. ஸோ அதனால உஜாலா ஸ்கீம்ஸ் மறக்கவே முடியாது. எல்இடி பல்ப்னா உஜாலா ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் விச் ஸ்கீம்ஸ் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் நியூட்ரிஷனல் அவுட்கம்ஸ் இன் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து போஷம் அபியான். இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் லெவல இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் இது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் புரொவைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப் டூ 5 லேக்ஸ் பெர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா தான் இதோடைய ஆன்சர். அதாவது ஏழை குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் வரை ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குற ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் தான் இது. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ். விச் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் ஃப்ரீ கோச்சிங் ஃபார் எஸ்சி அண்ட் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, எஸ்சி மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீம் ஃபார் எஸ்சி அண்ட் ஓபிசி. இது என்ன திட்டம்? இவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கோச்சிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழ வர ஒரு முக்கியமான கவர்ன்மென்ட் ஸ்கீம். இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இலவச பயிற்சி கொடுக்கிறது தான் இந்த ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கம். என்ன கிடைக்கும்? இதுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும், ஜேஇ, நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கும் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபினான்ஷியல் பர்டன குறிச்சு அவங்க நல்ல கோச்சிங் பெற ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லவா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது ஒண்ணும் இல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதுவரைக்கும் எதுவுமே படிக்கலைனாலும், இப்ப அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நாளான்னைக்கு எக்ஸாம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு ஸ்கீம்ஸ் ஃபுல்லுமே படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன டிப் தான். கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் குறிப்பா சோஷியல் ஜஸ்டிஸ், எஜுகேஷன்ஸ், எம்பவர்மென்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் ரொம்பவே முக்கியம். ஜஸ்ட் அதுவாச்சும் படிங்க. ஒன் டே முன்னாடி இருக்கவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? விச் ஸ்கீம் எய்ம் டு ப்ரொவைட் 24/7 எலக்ட்ரிசிட்டி டு ஆல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சௌபாகியா ஸ்கீம். அதாவது எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் 24 மணி நேரமும் என்னது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழ இயங்குற ஒரு முக்கியமான யோஜனா. நெக்ஸ்ட் அண்டர் விச் ஸ்கீம் இஸ் கொலாபரேட்டட் ஃப்ரீ லோன் ப்ரொவைட்ஸ் டு ஸ்மால் பிசினஸ் அப்படின்னு கேட்குறாங்க. முத்ரா யோஜனா. முத்ரா லோன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்ரா யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு கோலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. கோலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது உத்தரவாதம் இல்லாத ஒரு கடன் குடுக்குற ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ். இதுல 3 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒன் வந்து சுஷு, கிஷோர் அண்ட் தருண்ன்னு சொல்லி ஒரு 3 ஸ்கீம்ஸ் லோன்ஸ் வந்து இவங்க குடுப்பாங்க. முத்ரா யோஜனா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் என்ஷூர் 100 டேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் டூ ரூரல் ஹவுஸ்ஹோல்ட். 100 நாள் வேலை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இது. எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட். கிராமப்புற குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 100 நாள் கேரண்டி வேஜஸ் எம்ப்ளாய்மென்ட் குடுக்கறதா. அதாவது உறுதியான ஊதிய வேலைவாய்ப்பு குடுக்கறது தான் இதோட முக்கியமான திட்டம். நெக்ஸ்ட் விச் சென்ட்ரல் ஸ்கீம் ப்ரோமோட் கிளீனர்ஸ் அண்ட் சானிடேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்வாஷ் பாரத் மிஷன்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸ்வாஷ் பாரத் மிஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து இந்தியால தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ப்ரமோட் பண்றது தான் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம் இது. விச் ஸ்கீம் ஆஃபர்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஸ்டார்ட் அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த இன்டர்நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பிபிஎஃப்? பிபிஎஃப் பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஃபார் த செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 டு 2025. இது ஒரு பணம் சேமிக்கும் ஒரு திட்டம் தான். இன்ட்ரெஸ்ட் கம்மி. அப்புறம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும். சலுகைகளும் இருக்கும். இதோட ரேட் என்ன அப்படின்னா 7.1%. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் யூத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா தான் இதோட ஆன்சர். விச் ஸ்கீம் என்கரேஜ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா. விச் அண்டர் ஸ்கீம்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ் மீல்ஸ் ப்ரொவைட் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம். பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பிரதான் மந்திரி போஷம் யோஜனா தான். மிட் டே மீல் ஸ்கீம். விச் ஸ்கீம் சப்போர்ட் ரூரல் உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மஹிலா ஹர். விச் ஸ்கீம் ஹேம் டு ப்ரொவைடிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் டு புவர் ஃபேமிலி அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது. அண்டர் விச் ஸ்கீம்ஸ் இஸ் பென்ஷன்ஸ் ப்ரொவைட் டு சீனியர் சிட்டிசன் விடோஸ் அண்ட் டிசேபிள் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். வாட் இஸ் த மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் பிபிஎஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 வருஷம். ஸோ 15 வருஷம் முடிஞ்சது அப்புறம் நீங்கள் உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன் பிபிஎஃப் பர் இயர் அப்படின்னா ₹500. விச் ஸ்கீம் ப்ரொவைட் ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. விச் ஸ்கீம்ஸ் இஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் த்ரூ அண்ட் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா.
அண்டர் விச் ஸ்கீம் இஸ் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் த உமன் ஃபார் பிபிஎல் ஃபேமிலிஸ் அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உஜ்வாலா 2.0ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம்ஸ் ப்ரொமோட்ஸ் பேட்டி பச்சோ பேட்டி பதோ. பேட்டி பச்சோவா பேட்டி படோவா திட்டத்தின் ஊக்குவிக்கும் திட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுகன்யா சம்ரித்தி யோஜனா. Which scheme offer insurance coverage for crops due to natural calamities? ஸோ இதோடைய ஸ்கீம்ஸ் என்னன்னா பிரதான் மந்திரி பீம யோஜனா ஃபசல் பீமா யோஜனா. அதாவது விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுடைய பயிர்கள் இயற்கை பேரழிவு காரணமாக வெள்ளம் வறட்சி டேமேஜ் ஏற்படும் இல்லையா அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற ஒரு காப்பீடு திட்டம் தான் இது. நிதியெல்லாம் கொடுப்பாங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் ஃபார் Q2 for 5 years 2024 to 2025 கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 8.2%. இந்த 8.2%ல அந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா பேட்டி பச்சோ பேட்டி பதோ அதுக்கு கீழே வர ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் தான் இது. சில்ட்ரன்ஸ் பெண் குழந்தைகள் முக்கியமாக அவங்களுடைய ஃபியூச்சர் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சேவிங்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் தான் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கீம்ஸோடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணும்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். கீப் லேர்னிங். See you all in the next video.